கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளிலே தடம் புரண்ட தாவீது என்ற தலைப்பில் அதனுடைய விளைவுகள் என்ன, அதனால் அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் விசுவாசிகளாகிய நமக்கு வந்துவிடாதபடிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனையை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கை மிக மிக பிரமாண்டம். அவரைப் போல ஒரு ராஜா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டு அந்த தாவீதுடைய சந்ததியிலே தாவீதுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகின்ற வண்ணமாக பிறந்தவர் தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாமிசத்தில் தான் அவதரிப்பதற்கு ஒரு ராஜகுலத்தை தேடி, அது மாட்டுக்கு தொழுவத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ராஜகுலத்தினுடைய அந்த பின்னணியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இதை நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு மேன்மை பொருந்திய ஒரு மனிதன், இவ்வளவு உயரத்தின் உச்சாணியில் இருந்த ஒரு மனிதன், அவன் தடம் புரண்டது எதனால்? அவன் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பது அவனுடைய வாழ்க்கையை, யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் தடம் புரண்டுவிடும். ஒரு உலக பழமொழி சொல்வார்கள், உழுகின்ற காலத்தில் ஊர் வெளியே சுற்றித் தெரிகிறவன். அதாவது பயிர் வகை செய்கின்ற காலத்திலே அவன் அந்த நாட்களை சரியாக நிதானித்து பயிர் செய்யாமல், அதாவது உழாமல் ஊர் வெளியே சுற்றி தெரிந்தவன் மற்றவர்கள் அறுத்து கொண்டு வருகின்ற காலத்தில் என்னுடைய பயிர் நிலமானது எல்லாம் இருந்தும் இப்படி பாழடைந்து கிடக்கிறதே என்று சொல்லி அவன் அழுது புரண்டாலும் அவனுக்கு ஒரு தம்படி, ஒரு பிடி, ஒரு தானியம் கூட கிடைக்காது என்று சொல்லி பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம், ஆகையினாலே எங்களுக்கு சுகமே இல்லை, நாங்கள் சுகமில்லாதவர்களாக ஆய்கொண்டு இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் பாவரிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட தன்மை இந்த நாட்களிலே அநேக சபைகளில் பரவலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் மிக சரியாக செய்கின்ற மனிதன் தான் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒழுங்காக செய்ய முடியும், தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். தாவீதை வைத்து தேவன் இந்த உலகத்தை சீர்படுத்துவதற்காக அநேக நபர்களை தெரிந்து கொண்டார். தாவீது ராஜாவை சீர்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டார். இந்த உலகமானது பலவிதமான தீமைகளிலும் விக்கிரகங்களிலும் அவலட்சணமான பலவிதமான காரியங்களிலும் இலட்சையான காரியங்களிலும் இருந்து கொண்டிருந்த பொழுது அதற்கு நியாய தீர்ப்பு வழங்கும்படியாக, அதை சரி செய்யும்படியாக தாவீதை ராஜாவாக தன் ஜனத்திற்கு தெரிந்து கொண்டார். அந்த தாவீது எல்லா இடங்களிலும் அவன் வெற்றி பெற்றவனாக அவன் வாழ்ந்து கொண்டு அவன் ஒரு உய்யாரமாக இருந்த மனிதன் தான். ஆனால் அவன் செய்ய வேண்டிய நேரத்தில் அவன் செய்யாமல், செய்யக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ, செய்யக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ, அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை அவன் செய்தான். காரணம் என்ன? செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பெரிய பாவம். வேதத்தில் உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்ற நபர்களை தேடி ஓடி அந்த உதவியை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவம். அவனைத்தான் பொருளாசைக்காரன் என்று சொல்வது, பேராசைக்காரன் என்று சொல்வது, அவனுடைய உயிரை அதற்கு பின்பு அது வாங்கி விடுகிறது என்பதையும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்தால் அது பாவமாக மாறிவிடும். ஒரு மனிதன் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிறான், அது ஒரு சரியான நேரமாக இருக்கிறது, அவனை மன்னித்தால் மீண்டும் அவன் உன்னோடு இணைந்து உன் சகோதரனாக தேவனை பின்பற்றக்கூடிய நிலையில் இருப்பவனை நீ மன்னிக்காமல் விட்டுவிட்டால் அவன் பாதாளத்திற்கு செல்வதற்கு நீயும் ஒரு காரணமாக இருப்பாய் என்பதை நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா? ஆகவே தாவீது என்ன செய்தான்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் ராஜாக்கள் யுத்தத்திற்கு செல்வார்கள். அப்படி யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்தில் இந்த தாவீது அவன் யுத்தத்திற்கு செல்லாமல் தன்னுடைய படைத்தளபதிகளை யோவாபினுடைய தலைமையின் கீழ் அவன் அனுப்பிவிட்டான். இவனோ அதற்கு செல்லாமல் அந்த நேரத்திலே இவன் ஓய்வு எடுத்துக்கொண்டு அரண்மனையினுடைய மாடியிலே
அவன் அழகாக தூங்கி ஓய்வெடுத்து அவன் அரமனையினுடைய உப்பரிகையின் மேலே பால்கனி மீதே அவன் சுத்தி அப்படி வருகிறான். அவன் முறைப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? தன் மக்களுக்காக, தன் படைக்காக அவன் போர் செய்ய போயிருக்க வேண்டும். ஆனால் மாறாக அவன் அரமனையிலே உலாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அப்படியே வாக்கிங் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு குளிக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்தான். அவள் ஒரு ரூபவதி, ஒரு அழகான ஒரு பெண். அந்த அவனுடைய கணவர் உரியா என்று சொல்லுகிறவர். அவரோ தாவீதுக்காக தன் உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து போர் செய்யும்படியாக யோவாபோடு அவர் சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி, மிகுந்த பராக்கிரமசாலியாக இருந்த அவருடைய மனைவிதான் இந்த அந்த பெண் குளித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பேர் பட்சேபாள். அப்பொழுது இவனுடைய கண்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது இவனுக்குள் இச்சை உருவாகிவிட்டது. போக வேண்டிய நேரத்தில் போகாமல், செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல், சும்மாக சோம்பேறித்தனமாக ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவனுக்குள் பாவம் ஒரு பொழுதும் இல்லாமல் இருக்காது. மறுபடியும் சொல்லுகிறேன், போக வேண்டிய இடத்திற்கு போகாமல், செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல், நான் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சோம்பல் வடிகின்ற அந்த குணாதிசயம் உள்ள மனிதன் அவன் யார் என்றால் அவனுக்குள் பாவம் எப்படி ஆகிலும் குடிவந்துவிடும். இதுபோலதான் தாவீதுக்கு இந்த பாவமானது குடிவந்தது. அவன் இச்சித்து அந்த பெண்ணை தன்னுடைய அரமனைக்கு கூப்பிட்டு, ராஜா கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த நாட்களிலே ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ராஜா கூப்பிடுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டு அவளோடு பச்சாரம் செய்து விட்டான். அவளோடு தவறாக நடந்து விட்டான். அப்படி நடந்ததனுடைய காரணம் என்ன என்று சொன்னால் அவனுக்கு கர்ப்பமாகிவிட்டான். இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த தவறை மறைப்பதற்காக அவன் செய்த உபாய தந்திரங்கள் பல வகைகள் இருக்கின்றன. அவைகளை நான் சொல்லி நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட மிக மோசமான உபாய தந்திரங்களை அவன் செய்தான். பேசித்தனம் பண்ணினான். போகாமல் அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லவில்லை. அதனால் அவன் இச்சை கொண்டான். அதனால் அவன் விபச்சாரம் கொண்டான். அதனால் அவனுக்குள் அந்த விபச்சாரத்தின் மூலமாக ஒரு கருப்ப பிறப்பு உருவாயிற்று. இப்பொழுது மறைத்துக் கொள்வதற்காக, தான் நீதிமான் என்பதற்கு மறைத்துக் கொள்வதற்காக இந்த உரியாவை அவன் எப்படியெல்லாமோ சிக்க வைக்க முயற்சித்தான். அதற்கெல்லாம் அது இணங்காத ஒரு காரணத்தினாலே கடைசியாக அறியாத ஒரு பரம சாதுவாக இருந்து பெரிய போர் வீரனாக இருந்த உரியாவை கொலை செய்து போட்டான். அந்த யுத்தத்தில் அவன் கொலை செய்யப்படுவதற்கு எல்லா விதமான வேலையும் அவன் பார்த்தான். பிரியமானவர், இந்த இடத்தில் யோசித்து பாருங்கள். இந்த தடமாறி போனபடினாலே, தடம் புரண்டு போனபடினாலே அவனுக்குள் தேவனை தியானிக்கக்கூடிய எண்ணம் இல்லை. தன்னை மீட்டெடுத்தவரை யோசிக்க நேரமில்லை. அவரை குறித்து ஆராய்ச்சி செய்ய அவனுக்கு பிரியமில்லை. அப்படியே ஓராண்டு காலமாக மிக மோசமாக அவன் இருந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி அவனை எச்சரிக்கிறார். எச்சரித்த உடனே அவனுக்குள்ள இருந்த ஒரு நற்குணம் அதுதான். உடனடியாக அந்த எச்சரிக்கக்கூடிய தீர்க்கதரிசியை அதற்கு முன்னால் இருந்த ராஜாக்கள் எல்லாம் கொலை செய்து விடுவார்கள், தங்களுக்கு விரோதமாக இவன் சொல்லுகிறானே என்று சொன்னான். ஆனால் இவனோ உடனே உணர்ந்து தேவ சமூகத்திலே விழுந்து அவன் ஆள ஆரம்பித்தான். அதான் 51ஆம் சங்கீதத்தை வடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை படித்து பாருங்கள். அப்படி அவன் அந்த சூழ்நிலையிலே அவன் காணப்பட்ட பொழுது என்னுடைய விளைவு என்ன இருந்தது தெரியுமா? தேவனிடத்தில் அவன் தன்னை எப்படித்தான் ஒப்புரவாக்கி கொண்டாலும் கூட இந்த மாமிசத்தில் செய்த கிரியின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? அந்த அடிப்படையிலே தாவீதின் மேலே வந்த அந்த பாவங்கள் சுமந்தன. வெறிகொண்டு அவனை பாய்ந்தது. அவனுக்கு முறையாக ராஜாவாக வரவேண்டிய அவனுடைய மகன் அப்சலோம், ராஜகுமாரித்தி மாக்காள் பெற்ற அப்சலோம், பேரழகன், உலக பேரழகன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாமல் பேரழகனாக இருந்த அந்த அப்சலோம் என்பவன் தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்பினான். தன் சொந்த மகன் தாவீதை கொலை செய்துவிட்டு தான் ராஜாவாக ஆக வேண்டும் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கூட நடைமுறை பார்க்கலாம். அதற்கு என்ன காரணம்? அவுரங்கசீப் ஜாஜஹானை ஏன் சிறையில் வைத்து அப்படி வாட அவனை கொன்று போட்டார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது.
இப்பொழுது இங்கு பாருங்கள், இந்த இந்த அப்சலோம் தான் ராஜாவாக கூறிக்கொண்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாக ஆகி இவன் காட்டுக்கு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன? இவ்வளவு மகிமை படைத்தவன் அவரை வென்றிருக்க முடியாதா என்றால் காரணம் இருக்கிறது. அவருடைய காரணம், இந்த பட்சேபாள் உடைய உறவின் முறையிலே மாமாவாகவோ அல்லது அந்த உறவின் முறை பெரியவராக இருந்த எத்ரோ அகித்தோப்பல் என்பவன் தன்னுடைய மருமகனை அல்லது தன்னுடைய உறவினரை இப்படி நயவஞ்சமாக கொண்டு விட்டானே என்று சொல்லி அவன் மீது ஒரு கண் வைத்து போராடி கொண்டிருந்தான். ஏற்ற சமயத்தில் அவனை வீழ்த்துவதற்கு தாவீதை ஐடியா கொடுத்து, அவன் ஆலோசனை கொடுத்து, அதே போல தாவீது அவர் வெளியேறுகிறார். இதற்கு காரணம் என்ன என்றால் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும். முறைப்படி அவர் ராஜாவாக ஆக வேண்டியவன், பட்டத்து இளவரசன், பேரழகன். ஏன் இப்படி நடந்தது? இந்த தன்னுடைய வரம்பு மீறிய இச்சையினால் பாவம் செய்து, அது மாத்திரமல்ல அதை மறைக்க கொலையும் செய்த காரணத்தினாலே, இது ஊர் வழியிலே நான் தம்பட்டம் அடித்து என் கணவனுக்காக என் கற்புக்காக பழி வாங்கி விடுவேன் என்று இந்த பட்சேபாள் சொல்லியிருக்க கூடும். ஏனென்றால் இளமையை பாருங்கள். ஆகையினால் அவன் சொன்னான், இங்க பார், என்னை பற்றி எதுவும் சொல்லிவிடாதே. என்னுடைய ராட்சியத்தை யாரும் அப்படி பிரசங்கித்திருக்க மாட்டார்கள், ஆனால் உண்மையை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னுடைய ராட்சியத்தை நான் உனக்கு தந்து விடுகிறேன், உன் மகனுக்கு தந்து விடுகிறேன், உன் மகனாகிய சாலோமோன் எனக்கு பின்னாலே ஆட்சி செய்வான் என்று அவளுடைய வாயை அவன் அடைத்து வைத்திருந்தான். புரிகிறதா உங்களுக்கு? அவருடைய வாயை அவன் அடைத்து வைத்திருந்தான். இந்த பாவமும் இந்த தடுமாற்றமும் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல், செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் நீ இருந்து கொண்டே இருப்பாய் என்றால் தாவீதுக்கு எப்படிப்பட்ட அந்த நெருக்கடி வந்ததோ அந்த நெருக்கடி தான் உனக்கும் இருக்கும். ஆகினால்தான் இவன் இந்த சாலோமனை அவன் ராஜாவாக ஆவதற்கு அவன் ஏற்றுக்கொண்டான் என்று அவன் சொன்னான். நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்சலோம் இறந்து விடுகிறார், தாவீது ராஜாவாக இருக்கிறார். அதற்கு பின்பு இப்ப இந்த தாவீது வயது சென்று முதிர்ந்த வயதாகிய பின்பு மரணம் சம்பவிக்கின்ற அந்த காலகட்டம் வருகின்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இந்த அப்சலோமுடைய, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அப்சலோமுடைய தம்பி, அதாவது தாவீதுடைய மகன் தான் தம்பி அதோனியா என்பவன், அவனும் அழகந்திரன், தான் ராஜாவாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி, ஏனென்றால் நாம் இந்த நேரத்தில் சுதாரிக்கவில்லை என்று சொன்னால் இவன் சாலோமோனுக்கு கொடுத்து விடுவான் என்று சொல்லி அவன் வேகமாக அந்த அப்சலோம் எடுத்த அந்த கொள்கையை எடுக்கக்கூடிய ஒரு காட்சி. அதனால் அப்சலோம் அந்த அதோனியா சாகிற ஒரு சூழ்நிலை. இவனுக்கு தாமரை என்ற ஒரு பெண் இருந்தால், அவன் குடும்பத்திலே அவனுடைய மகன் அம்னோனால் எடுக்கப்பட்டு பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது நிமித்தமாக அப்சலோம் அந்த அம்னோனை கொன்று விட்டுகிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம் பிரியமானவர்களே என்றால், செய்ய வேண்டியதை ஒரு கிறிஸ்தவன் செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவம். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய நமக்கு சக்தி இருக்கின்ற பொழுது அந்த உதவி செய்யாமல் இருந்தோம் என்றால் அது பாவம். ஒரு மனிதன் நம்மிடத்தில் வேலை பார்த்து சரியான நேரத்தில் அவனுக்கு 6 மணி என்றால் 9 என்று பெல் அடிக்கின்ற பொழுது அந்த 6 மணிக்கு அந்த பணத்தை எண்ணி கொடுத்து விடுவது, அப்படி கொடுக்காதிருந்தால் ஒரு அரை மணி நேரம் இதை வைத்திருந்தாலும் அது உனக்கு பாவம். அவனுடைய பிள்ளையினுடைய வயிற்று பசி அவரை படைத்தவரை நோக்கி போகும். சிந்தித்துப்பார். ஆகவே செய்ய வேண்டியதை செய்யாமல் தடுமாறி போன தாவீதினுடைய வாழ்க்கையில இவ்வளவு பயங்கரங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் கூட அவன் தேவனிடத்தில் விழுந்தும் வென்றிட்டு தனக்கு என்ன தண்டைகள் வந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனதார அவன் மனம் திரும்பிய காரணத்தினாலே மீண்டும் அவனை தேவன் ஏற்றுக்கொண்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் உலகமோ என்ன சொல்லியிருக்கும்? யோசித்து பாருங்கள். 1000 இருந்தாலும் இன்றைக்கும் நான் அப்படித்தான் கேள்விப்படுகிறேன். நிறைய ஊழியக்காரர்களுடைய சூழ்நிலை 1000 இருந்தாலும் இவன் உரியாவின் மனைவியை வம்பா கொன்று விட்டானே என்று தாவீதின் பாடைக்கு பின்னாலே அநேக நபர்கள் சொல்லியிருக்கக்கூடும். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
ஆகவே இந்த மாமிசத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதை அடைய வேண்டும். அதை தாங்க முடியவில்லை என்றால் நீ நரகத்திற்குத்தான் போக வேண்டியதாக ஏற்படும். இந்த தாவீது அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேவனே என்று அவன் அழுது கொண்டே இருந்த தன் காலத்தில் அவன் அந்த இறுதி காலமானது போராட்டத்தோடு முடிந்தது. பிரியமானவர்களே, ஆகவே தடம் புரண்ட தாவீது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய சிந்தனையை அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக அவரையே நினைத்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட தேவையற்றவைகளெல்லாம் விலகி போய்விடும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.